போற பாடல் டான்ஸ் பரலோக தேவன் பாரில் பிறந்தார். டான்ஸ் ஆட வருபவர்கள் நித்யஸ்ரீ, யஷ்வந்தி, சாரா, அசினா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெரிய காட்டுப்பாளையம் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் நல் நாட்களிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே ஜான் ஐசக் அப்படிங்கிற ஒரு ஊழியர் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு சில நிமிடங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வார். இதற்கு பின்பாக நடனம் இருக்கிறது, நாடகம் இருக்கிறது. அதை கண்டுகளிக்க உங்களை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாஸ்டர் ஜான் ஐசக். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தயவுசெய்து தம்பிமாருங்க மெயின் ரோட்ல கொஞ்சம் யாருக்கு இடையே கொஞ்சம் இப்படி ஓரமா வந்துடுங்க ப்ளீஸ். உங்க அன்பா இருக்கிறோம். போக வரவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பாருங்க, எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஓ எஸ் சொல்லுங்க. மாஸ்டர் அடிக்கடி கேட்கிறாரு, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா அற்புதமான நடனத்தை நாம் கண்டு கழித்தோம். இதெல்லாம் யாரால? கையை தட்டுங்க. சின்ன பிள்ளைங்க உற்சாகமா சொல்றாங்க பாருங்க. ஏசப்பாவால. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டு பிறந்தார். ஆமென். அவர் பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். எப்பெல்லாம் நான் இயேசு சொல்லணும் அப்பெல்லாம் நீங்க ராஜாதி ராஜான்னு சொல்லணும். சொல்றீங்களா? இயேசு சொல்லுங்க. இயேசு. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். இயேசு. சொல்லுங்க, இயேசு ராஜாதி ராஜா. சொல்லுங்க, அவர் தான் என்றைக்குமே ராஜா. சொல்லுங்க, அவர் தான் என்றைக்குமே ராஜா. வெரி குட். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, இல்ல கவனிங்கம்மா, தயவுசெய்து கவனமா கவனிங்க. எருசலேமுக்கு வந்து அங்க எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பேர் ஏரோது. அந்த ஏரோது ராஜா கிட்ட கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வந்து கேக்குறாங்க, ராஜாவே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? என்னவா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்ப அந்த ராஜாவுக்கு, எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜாவுக்கு பயம் வந்து விட்டது. நான் தானடா ராஜா? தன்னுடைய பணிவிடைக்காரர்கள் மந்திரிகளா கூப்பிடுறாரு, ஏம்மா நான் தானே இந்த எருசலேமை ஆண்டு கொண்டிருக்கிறேன், நான் தானே ராஜா. என்ன இல்லாமல் ஒரு யூதருக்கு ராஜாவாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாராமே. நீங்களே சொல்லுங்க, பிறந்த குழந்தைய எந்த தேசமாகிலும் ராஜாவாக அது ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா வயசு இல்ல. என்ன வயசு இல்ல, தகுதி இல்ல. அதனால ஒருவேளை ராஜ வம்சத்துல பிறந்தா இளவரசன் சொல்லுவாங்க, அடுத்த ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமாக கை தட்டுங்க. அவர் பிறக்கும் போதே ராஜா. கைகளை தட்டுவோமா? அங்கே குழந்தை அல்ல, அவர் யூதர்களுக்கு ராஜாவாக, சர்வலோகத்துக்கும் ராஜாவாக வேதம் சொல்லுகிறது. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவரே முதலும் மத்தியஸ்தரும் முடிவுமா இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜா
ராஜாவுடைய பிறப்பு தான் உலக வரலாறுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். இயேசு சொல்லுங்க, இயேசு சொன்னா ராஜாதி ராஜா சொல்லுங்க. இயேசு சத்தம் கேட்கல. இயேசு ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த ராஜாதி ராஜா பிறக்கும் போதே அவர் ராஜா. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் சொன்ன உடனே ஏரோது ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னப்பா இந்த சாஸ்திரி, அம்மா கொஞ்சம் வழி விடுங்கப்பா ப்ளீஸ். இந்த சாஸ்திரிகள் சொன்னா அது உண்மையாயிற்றே, அது நிறைவேறுமே. ஏனென்றால் அவர் ஞானிகள், அவர்கள் சொல்வதுதான் உண்மை. அதனால அந்த ராஜாவை கொலை பண்ணிடலாம். இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக இருந்தபோது ஏரோது ராஜா அந்த ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முயற்சி பண்ணார். இயேசு யாரு? சத்தம் கேட்கல. இயேசு யாரு? அவர் ராஜாதி ராஜா, என்றைக்குமே ராஜா, சதா காலங்களிலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவை கொலை செய்ய யாரா முடியுமா? முடியாது. தேவ தூதர்கள் யோசேப்பு கிட்ட மரியாள் கிட்ட தோன்றி ஏரோது பிள்ளையை கொலை செய்ய முயற்சிக்கிறான். அதனால நான் சொல்லும் வரைக்கும் நீங்க இந்த பிள்ளை எருசலேமிலிருந்து எகிப்துக்கு கொண்டு போக என்று சொல்லி தேவ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து காப்பாற்றப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமா தட்டுங்க, உற்சாகமா தட்டுங்க. பிறக்கும் போதே அவர் ராஜா. இப்ப ஒரு 30 வயசு வந்த பிறகு, 33 வயசு வந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அடித்து கொலை செய்யும்படி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு சினிமா பார்த்திருக்கீங்களா? இயேசப்பா பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் பார்த்திருக்கீங்களா? பார்த்தவங்க கை தூக்குங்க. பாருங்க, நானும் பார்த்திருக்கிறேன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றவாளியில கூண்டில இருக்கிறார். எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? இயேசப்பா குற்றவாளி கூண்டில இருக்கிறார். சொல்லுங்க, குற்றவாளி கூண்டில் இருக்கிறார். அவர்களை நியாயம் தீர்க்கிற பிலாத்து அவரை பார்த்து கேட்கிறான் ஒரு கேள்வி. என்ன கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாரா சொல்ல முடியுமா? நீ என்ன யூதருக்கு ராஜா நான் இங்க இருக்கிறேன், நீ என்ன உன்னை நீ யூதர்களுக்கு ராஜா சொல்றியாமே அப்படி சொல்லிட்டு பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான். உடனே பிலாத்து சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்ன சொல்ற தெரியுமா? நீ சொல்றபடி நான் ராஜா தான். கைகளை தட்டுவோமா? உனக்கு நல்லா தெரியும், I am the king of the Jews. நான் வானத்திற்கும் ராஜாதி ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன் என்பதை உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பிலாத்துடைய மனைவி வீட்டில இருந்து சொல்லி அனுப்பிட்டாங்க, அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு நீதிமான், அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் செய்து விடாது, அவரிடத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. கைகளை தட்டுவோமா? இயேசுவிடத்தில் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இல்லை. அந்த ராஜா சொன்னாரு, இந்த ராஜா கிட்ட எந்த குற்றமும் இல்லையே, இவர் யூதருடைய ராஜா தான், இவர் சொல்றபடி உண்மை. உடனே என்ன பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அடித்தார்கள், ஆணையால் அடித்தார்கள். இயேசு சொன்னாரா, எப்படி என்னை ஏன் அடிக்கிறீங்க கேட்டாரா? சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. இல்ல, சத்தமா சொல்லுங்க. என்னையா அடிக்கிறீங்க? என்னையா? அவரை பார்த்து இயேசுடைய மரணத்தை மறித்துக் கொண்டிருக்கும் போது சில யூத ஸ்திரீகள் அவர்களை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உமக்காக அழுகிறோம் என்று சொன்ன உடனே ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். யாரா சொல்லுங்க. எனக்காக அழாதேயுங்கள். கைகளை தட்டுவோமா? எனக்காக அழாதேயுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பால் மாத்திரம் ராஜா அல்ல, அவர் வார்த்தையினால் ராஜா அல்ல, எல்லாவற்றிலுமே அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் மரணத்தை கூட ராஜரீகமான மரணம். கைகளை தட்டுவோமா? நான் உங்களுக்காக மரிக்கிறேன், நான் சர்வலோகத்தின் பாவத்திற்காக மரிக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக தன்னுடைய மரணத்தை ராஜரீகமான மரணமாக அவர் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் ராஜாக்களாக மாற்றுவது. கைகளை தட்டுவோமா? நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு, ராஜாக்களாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திலே பிறந்தார். நான் ஒரு காலத்தில் நல்லா கவனிச்சீங்க, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில வாழ்ந்திருந்தோம். எம்மதமும் சம்மதம், எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய பாட்டி கேட்டாங்க, ஏமா தம்பி எல்லா தெய்வம் ஒன்று சொல்றியே, ஏசப்பா குடிச்சாரா? சொல்லுங்க.
ஏசப்பா குடிச்சாரா? சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா பொய் சொன்னாரா? ஏசப்பா வேற என்ன? ஏசப்பா கிட்ட என்ன ஒரு குற்றம் இருக்குதா? ஒரு குற்றம் இல்ல. கையை தட்டுங்க. ஆமென். எங்க பாட்டு கேட்டாங்க, ஏய் ஏசப்பா தனி ஒருவர், அவர் ஒருவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவர் ஆளை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு போக மாட்டான். அந்த வைகுண்டம், சொர்க்கம், முக்தி, பரலோகம், இந்த பரலோகத்திற்கு, வைகுண்டத்திற்கு, சொர்க்கத்திற்கு, முக்திக்கு இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேற வழியே கிடையாது. கைகளை தட்டுவோமா? ஏன்னா இயேசுதான் ராஜாதி ராஜா. சத்தமா சொல்லுங்க, இயேசுதான் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இப்படி என்னுடைய பாட்டி சொன்னாங்க, அந்த ராஜா தாண்டா மெய்யான தேவன். இந்த உலகத்திலே ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் இன்னை வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறோம். கையை தட்டுவோமா? இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்? நல்ல சத்தமா. எங்கேயாவது செத்து போனவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? சொல்லுங்க. செத்து போனவங்களுக்கு கொண்டாடுவாங்களா? துக்கம் கொண்டாடுவாங்க, கொண்டாட மாட்டாங்க. உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டுமா? இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். இருக்கிறேன், இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால தான் அவருடைய பிறந்த நாளை உலகமே கொண்டாடுது. கைகளை தட்டுவோமா? பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. சதா காலங்களுக்கும் அவர் ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. வானத்திலேயும் இருக்கிறார், பூமியிலேயும் இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார். கைகளை தட்டுவோமா? குற்றவாளி கூண்டில சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த போது வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன். வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளும். குற்றவாளி கூண்டில சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார், மரித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அந்த கல்லன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில், in English, Lord remember me in your kingdom. கைகளை தட்டுவோமா? உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளுங்க சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினவராய், ரத்தம் கொட்டினவராய் ஆண்டவர் அந்த வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனை பார்த்து சொல்றார், இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். கைகளை தட்டுவோமா? உலக பார்வைக்கு அவர் சிலுவையிலே மாம்சத்திலே தொங்குகிறார், ஆனால் அவர் எங்கும் என்றும் வானத்திற்கும் பூமிக்கும் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார் என்பதை சிலுவையிலே நிரூபித்து காண்பித்தார். இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், ராஜாவாக பிறந்தார். கைகளை தட்டுவோமா? ராஜாவாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ராஜாவாக உயிரோடு எழுந்தார். கைகளை தட்டுங்க. யூதர்கள், அன்றைக்கு இருந்த யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல பொறாமை கொண்டு, என்னடா அவன் சாதாரண மனுஷன், இவன் தன்னை ராஜாவாக ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொல்லி அவர் சிலுவைக்கு மேல ஒரு வாசகம் எழுதினார்கள். என்ன வாசகம் எழுதினாங்க சொல்லுங்க? யாரா சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லுங்க. கேட்கலாமா? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. என்ன எழுதினாங்க சொல்லுங்க? சிலுவை மேல சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். யூதருக்கு ராஜா. கையை தட்டுவோமா? அப்ப யூதர்களுக்கு பொறாமை வந்துச்சு. நாங்க தெரியாத எழுதிட்டோம், சிலுவை மேல தெரியாத எழுதிட்டோம், இவருடைய யூதருடைய ராஜா என்று. ஏறதுவே பிலாத்துவே அந்த அது சிலுவைக்கு மேல எழுதிருக்குமே, அதை எடுத்து போடு. அப்ப ஏறது சொல்றாரு, எழுதினது எழுதினது. கைகளை தட்டுவோமா? அவர் சொல்றார், எழுதினது எழுதினது எனக்கு தெரியும், அவர் யூதருடைய ராஜா, அவர் சர்வலோகத்துக்கும் ராஜா, அவர் எனக்கும் ராஜா, உனக்கும் ராஜா, உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அவர் ராஜாதி ராஜா. கைகளை தட்டுவோமா? அந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து எழுந்தார். ஆமென். இதுவரைக்கும் ஒரு கல்லறைக்கு காவலாளிகள் வைத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பக்கூடாது. அவர் சொன்னார், நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். கைகளை தட்டுவோமா? நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த தெய்வனாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து எழுந்தார்.
நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக முள்ளாலதான் எடுக்கணும். கைகளை தட்டுவோமா? முள்ளாலதான் எடுக்கணும். நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவருடைய மரணத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே முறியடித்தார். கைகளை தட்டுவோமா? ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜோர கை தட்டுங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இன்றைக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என் இருதயத்தை, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க, எங்க மாமா இறந்துட்டாரு, நான் நேசித்த என் சொந்த பந்தங்கள்லாம் இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, செத்து எங்க போயிட்டாங்க? செத்து எங்க போனாங்க? என் பாட்டி இனிமே வரமாட்டாங்களா? எங்க மாமா இனிமே வரமாட்டாரா? எங்க பெரியமா இனிமே வரமாட்டாங்களா? எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? அந்த வீட்டுக்கு போவேன், எனக்கு கண்ணீரா வரும், கஷ்டமா வரும். ஐயோ, நம்ம நேசித்த நம்ம பாட்டி, நம்முடைய மாமா எல்லாம் செத்துட்டாங்களே, நம்ம பெரியமாலாம் இறந்துட்டாங்களே, அவங்கள நான் எங்க பார்ப்பேன்? எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அழுவேன். அப்ப பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் சொல்லுவாங்க, கவலைப்படாதப்பா, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவர் பரலோக ராஜ்யத்துல அவங்கள வச்சிருப்பாங்க, நாம அங்க போய் பார்ப்போம். கிறிஸ்துக்குள் ஒருத்தன் மரித்தானா அவன் நிச்சயமா மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பான். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழவைகள் எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின. கல்வாரி சிலுவையிலே வலது பக்கத்தில் இருந்த கல்லனுக்கு சொன்னார் இல்லையா, இன்றைக்கே நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யம் உண்டு. அதுதான் நித்தியமான ராஜ்யம், நிரந்தரமான ராஜ்யம், நித்திய ஜீவனை கொடுக்கிற ராஜ்யம். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற ராஜ்யத்துக்கு நீ சொந்தக்காரனாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறே ஒரு தெய்வம் இல்லை. கைகளை தட்டுவோமா? இயேசு கிறிஸ்துவை தவிர வேறே ஒரு வழி இல்லை. அதனாலதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர் உயிருள்ள தெய்வமா இருக்கிறபடினாலே, உயிர்ப்பிக்கிற தெய்வமா இருக்கிறபடினாலே, உயிரோடு எழுந்த தெய்வமா இருக்கிறபடினாலே இன்றைக்கும் முழு உலகம், பூமி அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் இன்று இரவில், இந்த சாயங்கால நேரத்தில், ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்கு நீங்க வாங்க. தேவ ஜனமே, அன்பான ஜனமே, உங்கள் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவன் வருத்தப்பட்டு பாரங்களை சுமப்பான், என்னிடத்தில் நீ வாப்பா, பாரங்களை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு நான் இயேசுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இப்படிப்பட்ட தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. என்னை தேடி வந்த தெய்வம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு ஆண்டவர் வஸ்திரங்களை கொடுக்க ஆரம்பித்தார். கிராமத்தில் ஏழை குலத்தில் பிறந்த எனக்கு ஆண்டவர் என்னை நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவருடைய ஊழியக்காரனாக, ஆண்டவருடைய பணிவிடைக்காரனாக இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் தேவ தூதனாக, பரலோகத்தின் தேவ தூதனாக ஆண்டவர் இந்த நாளில் நிறுத்தினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னா ராஜாதி ராஜா சொன்ன இல்லையா? சொல்லுங்க இயேசு, சொல்லுங்க இயேசு. அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தபடினால்தான் பிறப்பிலும் அவர் ராஜா, வார்த்தையிலும் அவர் ராஜா, மரிப்பதிலும் அவர் ராஜா, உயிரோடு எழுப்பதிலும் ராஜா. அவரை ஆராதிக்கிற எங்களையும் இன்னைக்கு ராஜாக்களாக ஆண்டவர் பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இயேசுவின் வார்த்தை கேட்கிற உங்களையும் ராஜாக்களை மாற்றுவதிலே அவர் உண்மையும் சத்தியமுள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தியை கேட்டுக்கொண்டது உங்களுக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், இதே சகோதரனுக்கு செய்த அற்புதத்தை எனக்கும் செய்ய வேண்டும் என்று உங்கள் இருதயங்களிலே வாஞ்சை இருக்குமேயானால், நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடிக்கொண்டு, இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடிக்கொண்டு, முடிந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே, இந்த சகோதரன் சொன்ன இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நீரே மெய்யான தெய்வம் என்பதை இந்த சகோதரன் சொன்ன வார்த்தையின் மூலமாக நான் கண்டுகொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக மரணங்கள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலும் அநேக மரணங்கள் இருக்கிறது, என்னால் தடுக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுவே, உம்மை நான் கூப்பிடுகிறேன், எனக்குள்ளே வாரும், என் குடும்பத்துக்குள்ளே வாரும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நான் சொல்லுகிறேன், எத்தனை ஆண்டுகள் நீங்கள் சாபத்தில் இருந்தாலும் இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் சாபங்களை உடைத்து போடுவார்.
எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வியாதியாக இருந்தாலும் இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதியை சுகமாக்குவார். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் விடுதலை இல்லாமல் நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுகிறேன் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வந்து அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நல்ல சாட்சியோடு வேத வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ, இயேசுவே என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை தேவனில் ஏற்படுத்தி தரும்படியாக சொல்கிறேன். இந்த வாழ்க்கை மாறட்டும், வாழ்க்கையுடைய சூழ்நிலை மாறட்டும், அவருடைய எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறட்டும். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இதுவரையிலும் கஷ்டத்தில் இருந்தவர்கள், இதுவரையிலும் வியாதியில இருந்தவர்கள், இதுவரையிலும் பிசாசின் பிடியில இருந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். காட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வில்லுப்பாளையத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிவனார்புரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பொறுக்கமேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ரெங்கரெட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.